சரிதா, சரிதா. என்னன்னு சொல்லுமா. என்னங்க, என்னாச்சு? நீயே பாருடி, என்னன்னு தெரியல, இங்க தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு வேற சொல்றா. ஏய், என்னாச்சு அர்ச்சனா? சொல்லு அர்ஜுன். நந்து, பாட்டி வீட்லயா இருக்காங்க? அம்மா, பாட்டி வீட்ல இருக்காங்களா? பாட்டி வெளில போயிருக்காங்கடா. பாட்டி வெளியே போயிருக்காங்களா அர்ஜுன்? என்ன விஷயம்? ஏ நந்து, ஸ்பீக்கர்ல போடு. அது பவித்ராக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு பையனுக்கும் பிரச்சனை ஆகி அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸும் பவியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன அர்ஜுன் சொல்ற? ஆமா, பாட்டிக்கு தகவல் சொல்லலாம்னு போன் அடிச்சா அவங்க போன் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே உனக்கு போன் போட்டேன். சரி ஒண்ணு செய், நானும் மனவும் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். பாட்டி அங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லி உடனே ஸ்டேஷனுக்கு அனுப்புறியா? ஓகே அர்ஜுன். மா, என்னம்மா இது? ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதேதோ நடக்குது. நடக்கட்டும்டா, எல்லாமே நல்லதுக்கு தான். அவ இந்த மாதிரி ஜெயிலுக்கு போய் இருந்தாதான் நம்ம டிடி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அன்னைக்கே சொன்னேனா, அந்த பவித்ரா ஜெயிலுக்கு போகணுங்கிற கணக்க கடவுள் போட்டிருந்தாலும் அவளை ஜெயிலுக்கு அனுப்ப போறது இந்த காயத்ரி தான். சொன்ன மாதிரியே இப்ப அவ ஜெயிலுக்குள்ள, நான் வெளியில. காலம் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு பாத்தியா மஞ்சு? சூப்பர்க்கா, பக்காவா பிளான் பண்ணி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். ஆனா இன்னும் வர வேண்டிய ஆளுங்க இன்னும் வரவே இல்லையே.